உங்கள் குழந்தைங்க எல்கேஜி அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறாங்களா? அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களை கல்வி உரிமை சட்டத்தின் மூலமாக உங்கள் ஊரில் உள்ள பள்ளிக்கூடங்களில் எப்படி சேர்க்கறது, இதுக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளிகேஷன் போகிறது, இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன, இது பற்றின முழு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதே போல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் rteadmission.tnschools.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். இப்போது கல்வி உரிமை சட்டம் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். உங்கள் ஊரில் உள்ள ஸ்கூலில் ஆர்டிஇ மூலமாக சேர்க்க முடியுமா முடியாதா, அதுக்கு அந்த ஸ்கூலில் எலிஜிபிள் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ரைட் சைடில் வியூ ஸ்கூல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லோக்கலில் உள்ள ஸ்கூல் நேம்ஸ் எல்லாமே இதில் காட்டியிருப்பாங்க. இதில் உங்கள் ஊரில் உள்ள ஸ்கூல் நேம் இதில் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஒருவேளை இதில் ஸ்கூல் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டிஇ மூலமாக அந்த ஸ்கூலில் உங்களுடைய பிள்ளைங்களை சேர்த்துக்க முடியும். ஒருவேளை இதில் பேர் இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்கூலில் சேர்க்க முடியாது. இப்போ நீங்கள் மறுபடியும் ஹோம் பேஜ் வந்துக்கோங்க. இப்போ நாம் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்ளிகேஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்டிஇக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மொத்தம் 5 விதமான ப்ராசஸ் இருக்குது. நாம் ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். முதலாவதாக உங்களுடைய குழந்தையின் பேர் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல குழந்தையின் பெயரை நீங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அது மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஆனா பெண்ணா அப்படின்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவதாக உள்ளது பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பிறந்த தேதிக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த இடத்துல நோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1/8/2020 31/7/2021 இந்த காலகட்டத்துக்குள்ள உங்களுடைய பிள்ளையின் பிறந்த தேதி இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்கேஜி சேர்க்கறதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. அதே போல் 1/8/2018 31/7/2019 உங்களுடைய குழந்தையின் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கறதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்துக்குள்ளே தான் உங்கள் பிள்ளைங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். ஸோ இதுக்கு வெளியிலையோ அல்லது முன்னாடியோ பின்னாடியோ இருந்துச்சுன்னா அவங்க ஆர்டிஇ ஸ்கீம் மூலமாக ஸ்கூலில் சேர்க்க முடியாது அப்படின்றதையும் அவங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் குழந்தையினுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ரிலீஜனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸ்ல உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க டைப் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிள்ளைங்க எல்கேஜியில் சேர்றதுக்கு எலிஜிபிளா அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்றது எலிஜிபிளான்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்துடும். அதையும் நீங்க ஒரு தடவை கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடியை இந்த பாக்ஸில் நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மேலே பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்வேர்டு அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிட்டு நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் உங்கள் ஃபோனுக்கு மொபைலுக்கு வரும். நீ அதையும் பார்த்து செக் பண்ணிக்க முடியும். இப்போது கிளிக் ஹியர் டு லாகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் லாகின் கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப்பில் பெற்றோர்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் யாராவது ஒருவருடைய டீட்டெயில்ஸை கொடுத்துக்கலாம். ஃபாதருடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம் அல்லது மதருடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். இவங்க 2 பேரும் இல்லாமல் குவார்டியன் மூலமாக இருக்காங்கன்னா நீங்கள் குவார்டியனுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபாதர் டீட்டெயில்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஃபாதரோட பேர் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய தொழில் என்னங்கிறதையும் கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஆண்டு வருமானம், அதாவது அவங்களுடைய இன்கம் கேட்டிருப்பாங்க. ஸோ ஆர்டிஇ ஸ்கீமை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு உள்ளார இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் இருக்குது. ஸோ அது மாதிரியாக இருக்கும் பொழுது தான் நீங்கள் இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்க முடியும் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான உங்கள் குடும்ப ஆண்டு வருமானத்தை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம் பார்க்குறப்ப இந்த ஆர்டிஇ ஸ்கீமுக்கு நாம் எப்படி எலிஜிபிளாக இருக்கிறோம் அப்படின்றத நாம அவங்களுக்கு சொல்லணும். அதுல முதலாவது கேட்டகரி அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா தங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை நம்ம எஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்க ஆர்பனா இருக்கலாம் அல்லது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கலாம், டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு தாராளமாக நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துக்கலாம். இல்லை இதில் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேட்டகரி 2க்கு போயிடும். இதில் தங்கள் ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்திற்கும் குறைவானதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி தவறுதலாக 2 லட்சம் சொல்லிட்டோம். இந்த இடத்துல 2 லட்சம் தான். நீங்கள் ஆர்டிஇ ஸ்கீமில் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு உள்ளார இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதுக்கு எஸ் கொடுத்துக்கலாம். இதுவும் இல்லாமல் உங்களுக்கு மூணாவதாக ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கேட்டகரி வைஸில் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் இப்போ நோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூணாவது கேட்டகரிக்கு போகும். அதில் நீங்கள் கேட்டகரி, அதாவது நீங்கள் பிசிஓ
பிசிஎம்மாவோ எம்பிசியாவோ அந்த மாதிரி கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டிஎஸ் ஸ்கீமில் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்னுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு கீழே இருக்குது அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி நான் இதை வந்து பயன்படுத்திக்கிறேன். ஸோ நான் இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கிறேன். 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வீட்டு அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இதில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஃபீல்டுலையுமே நீங்கள் கரெக்டான அட்ரஸை கொடுத்தீங்கன்னா கீழே மேப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது டிடெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் கொடுத்த அட்ரஸை வச்சு மேப்பில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்த வந்து பின் பண்ணியிருக்கும். அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை அப்படியே விட்டுங்க. கரெக்டாக இல்லாட்டி நீங்கள் கரெக்டான லொக்கேஷனுக்கு அதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு உள்ள ஸ்கூலில் மட்டும்தான் நீங்கள் ஆர்டிக்கு மூலமாக உங்கள் பிள்ளைங்களை சேர்த்துக்க முடியும். அதனால் லொக்கேஷனை நீங்கள் வந்து கரெக்டாக பின் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ரஸ் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போது மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அட்ரஸை ஒரு தடவை கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கொடுத்துருக்கிற லொக்கேஷனுக்குள்ளே அந்த ஸ்கூல் வரல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் அட்ரஸை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது 4வது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுடைய ஃபோட்டோவை வந்து கொடுத்துக்கணும். அதே போல் பர்த் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுடைய அடையாள அட்டை, அவங்களுடைய ஆதார் கார்டாக இருக்கலாம் அல்லது பேன் கார்டாக இருக்கலாம், இதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. 3வது அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அட்ரஸ் ப்ரூஃபை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு அல்லது ஓட்டர் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ நீங்கள் அதையும் இல்லாட்டி நீங்கள் அப்ளை பண்ணி இந்த டாக்குமெண்ட்டோடு சேர்த்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்ததான் உங்களுக்கு எந்த ஸ்கூலை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த ஸ்கூல் தேவையோ அந்த ஸ்கூலை கிளிக் பண்ணி இந்த ரைட் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்துடும். அதே போல் நீங்கள் எல்லா ஸ்கூலையுமே நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எதுலையாவது ஒரு ஸ்கூலில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்கூலை சூஸ் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஆர்டிஇ மூலமாக உங்களுக்கு ஸ்கூல் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்கு அந்த ஃபார்மை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஆர்டிஇ மூலமாக ஸ்கூலில் சேர்த்துக்க முடியும். இப்போ நாம கல்வி உரிமை சட்டம் மூலமாக எல்கேஜி மற்றும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க போகக்கூடிய உங்கள் குழந்தைகளை உங்கள் ஊரில் உள்ள ஸ்கூலில் எப்படி நாம ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சு சேர்க்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.